அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு 5/1/2019 அன்னைக்கு நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கொஷின் பேப்பரில் உள்ள மேக்ஸ் சம்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு, ஒரு வீட்டின் விலை 15 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவிகிதம் காணவும். இங்க 15 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அதாவது 3 லட்சம் குறைஞ்சிருக்கு. எதுலேருந்து குறைஞ்சிருக்கு? 15லேருந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதை சதவிகிதமாக மாற்றணும் அப்படிங்கிறனால பெருக்கல் 100 போட்டுக்கோங்க. 1 3 3, 5 15, 5 அடித்தா 25 100. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 20%. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 48, 96, 528, 1584 மற்றும் 2016 மீ/வை கண்டுபிடி. இங்க மீ/வ அப்படிங்கிறது எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு சின்ன நம்பரை நாம் கண்டுபிடிக்கணும். இங்க 44 அப்படிங்கிறது 48 வகுக்காது. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. 88 அப்படிங்கிறது இந்த 48ஓட பெரிய நம்பர். ஸோ கண்டிப்பாக இதுவும் வகுக்காது. ஸோ 84ம் வகுக்காது. அப்போ எது மட்டும்தான் வகுக்க வாய்ப்பு இருக்குன்னா 48 தான். ஸோ 48 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2 கியூப் 3 ஸ்கொயர் 4 5 ஸ்கொயர் மற்றும் 15 மீ/வ என்ன? இங்கே உள்ளது 2 3 5 அப்படிங்கிறது வெவ்வேறு பகா எண். அப்போ பகா எண்களுக்கு மீ/வ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஆன்சர் 1 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி 1 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். ஏ பி சி டி இ மற்றும் எஃப் என்ற நண்பர்கள் ஒரு வரிசையாக வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஏ மற்றும் இக்கு இடையில் சி உள்ளார். இதை முதல்ல நம்ம எழுதிடுவோம். ஏவுக்கும் ஈக்கும் நடுவில் சி உள்ளார். டி எந்த கடைசியிலும் இல்லை. ஸோ இதை நம்மளால் இப்போ எழுத முடியாது. அடுத்தது, ஈக்கு உடனடியாக வலதுபுறம் பி உள்ளார். அப்போ ஈக்கு வலதுகை பக்கம் பி இருக்காது. ஸோ பி போட்டுடுவோம். வலது கடைசியில் எஃப் இல்லை. அப்போ கண்டிப்பாக எஃப்ங்கிறது வலது பக்கம் லாஸ்டில் கிடையாது. அப்போ இடது பக்கம் லாஸ்டில் அவர் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் இடது பக்கம் போட்டுக்கிறேன். டிக்கு வலப்புறம் எத்தனை பேர் உள்ளார்? இன்னும் நம்ம டி எழுதவே இல்லை. இங்கே நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா டி எந்த கடைசியிலும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ டி எந்த கடைசியிலும் இல்லைன்னா நம்ம இந்த இடத்துல போட முடியாது, ஏன்னா அது கடைசி ஆகிடும். இந்த இடத்துலையும் போட முடியாது, ஏன்னா அது கடைசி ஆகிடும். ஸோ எஃப்க்கு அடுத்தது தான் டி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது டிக்கு வலதுபுறத்தில் எத்தனை எண்கள் இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு உள்ள வட்டத்தை தொட்டு சுற்றி வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவை கண்டுபிடி. ஒரு வட்டத்தை சுற்றி சதுரம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். இந்த அளவும், அதாவது வட்டத்தினுடைய விட்டமும் இதுவும் சமம். அப்போ வட்டத்துக்கு நம்ம ஆரம் கண்டுபிடிச்சி 2ஆல் பெருக்கினா அது சதுரத்தினுடைய பக்க அளவாக மாறிடும். ஸோ முதல்ல வட்டத்துக்கு ஆரம் கண்டுபிடிக்கணும்.
இங்கே பரப்பளவு அப்படின்னு கொடுத்ததுனால வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இதனுடைய அளவு 154. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 154 7/22 பெருக்கணும். ஏன்னா பையனுடைய மதிப்பு 22/7. ஸோ 22/7 இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 7/22 மாறிடும். ஸோ இதை நம்ம அடித்து போடணும். 22 7ஆல் பெருக்குனா நமக்கு 154 கிடைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயருங்கிறது 7 பெருக்கல் 7 7 ஸ்கொயர். ஸ்கொயருக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆரினுடைய மதிப்பு 7. 6 2ஆல் பெருக்குனா பக்க அளவு, அதாவது விட்டம் கிடச்சிடும். ஸோ பக்க அளவு ஏ அப்படிங்கிறது 2ஆல் 6 பெருக்கணும். ஸோ 14. இப்போ நம்ம சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சதுரத்தின் பரப்பளவு ஏ ஸ்கொயர், அதாவது 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் பண்ணால் 196. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 196. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். மாலா ஆண்டிற்கு 11% வட்டி வீதத்தில் 5000-ஐ 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகையை காண்க. முதல்ல 5000க்கு 11% 2 ஆண்டுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பார்ப்போம். 5000 11% 2 ஆண்டுக்கு, 2 0க்கு 2 0 அடிச்சிடலாம். 52 100, 100ஓட 11 பெருக்கணும்னா 1100. 1100ங்கிறது வட்டி. ஸோ இதனோட அசலையும் கூட்டணும். ஸோ 6100. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ரூபாய் 15625ஐ 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி கால ஆண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு முதல்ல கூட்டு வட்டியினுடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன். P1 + R/100 ஹோல் பவர் n. இதில் P அப்படிங்கிறது 15625. 1 + R/100. ஆறுங்கிறது வட்டி. வட்டினோனையே நீங்கள் இந்த 16% எழுதிடக்கூடாது. ஏன்னா 16%ங்கிறது ஆண்டு வட்டி. நமக்கு காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டுனா 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவைனா வருஷத்துக்கு எத்தனை தடவை? வருஷத்துக்கு 4 தடவை. அப்போ வட்டியை நாம் 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரிச்சிட்டோம் அப்படின்னா 4%. ஸோ ஆறுங்கிறது 4%. இப்போ என்னங்கிறது எத்தனை முறை அப்படின்னு அர்த்தம். இங்கே 9 மாதங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி கிடைக்கிது. அப்போ 6 மாதத்துக்கு 2 தடவை, 9 மாதத்துக்கு 3 தடவை. ஸோ எண்ணுக்கு பதிலாக நம்ம போட வேண்டியது 3. 15625 குறுக்கு பெருக்கல் பண்ணுனா 104/100 ஹோல் கியூப். இதை அடிக்கிற 4ஆம் வாய்ப்பால் 25 4 100, 26 4 104. 25 3 வாட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு 15625 தான் கிடைக்கும். ஸோ 15625ஐயும் 25 3 வாட்டி போடக்கூடிய அமௌண்ட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நாம் 26 கியூப் பண்ணணும். 26 கியூப் பண்ணுறோம் அப்படின்னா முடிகிற நம்பர், அதாவது 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6, 26ல் உள்ள யூனிட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ 6 6 36, 36 6 6ல் தான் முடியும். அப்போ முடிகிற நம்பர் 6, ஒரு மிகப்பெரிய நம்பர் வரும். முடிகிற நம்பர் 6. இதிலேருந்து இந்த தொகையை நாம் கழிக்கணும். இந்த தொகையில் முடிகிற நம்பர் பாருங்கள் 5. அப்போ கழிச்சா நமக்கு 1ல் முடிகிற நம்பர் தான் ஆன்சராக வரும்.
ஸோ இங்கே ஒன்றில் முடிகிற நம்பர் எது? ஆப்ஷன் டி. ஸோ 1951 தான் நம்மளுடைய கூட்டு வட்டி. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 2 புள்ளிகள் உள்ள முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் எத்தனை புள்ளிகள் உள்ளன? இதான் நம்மளுடைய கேள்வி. 2 புள்ளிகள் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல இங்க பாருங்க, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஸோ இந்த 5லேருந்து நான் வலப்பக்கமாக சுற்றி வந்தால் எனக்கு 2 கிடைக்குது. அதே போல் இந்த 5லேருந்து வலப்பக்கமாக சுற்றி வந்தால் என்ன கிடைக்குது? 3. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 3. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 5/6 மற்றும் 5/9 கூட்டலிலிருந்து 5/8 கழித்தால் கிடைக்கும் மீதி என்ன? இங்கே நமக்கு கீழே இருக்கிற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 6, 9, 8ன்னு வெவ்வேறு நம்பராக இருக்குது. 6, 9, 8 இது எல்லாத்தையுமே நான் 72ஆக மாற்ற போகிறேன். ஏன் 72ஆக மாற்ற போகிறேன்? ஆப்ஷனில் எல்லாத்துலேயுமே கீழே 72 தான் இருக்குது. ஸோ 6 12ஆல் பெருக்கினா 72. ஸோ மேலேயும் 12ஆல் பெருக்கிக்கணும். 9 8ஆல் பெருக்கினா 72. ஸோ மேலேயும் 8ஆல் பெருக்கிக்கணும். 8 9ஆல் பெருக்கினா 72. ஸோ மேலேயும் 9ஆல் பெருக்கிக்கணும். இப்போ நமக்கு கீழே எல்லாமே 72 வந்துடுச்சு. ஸோ மேலே 12 பெருக்கல் 5 12 5 60 கூட்டல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூட்டல் 8 பெருக்கல் 5 8 5 40. அடுத்தது கழித்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கழித்தல் 95 45. இப்போ இதை மூணுத்தையும் நாம் கூட்டி கழிக்கணும். அப்போ 60ல் 40 கூட்டுனா 100, 100ல் 45 போயிடுச்சுன்னா 55. ஸோ 55/72 ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3க்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள எண் என்ன? இதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே 3 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நமக்கு இது தேவையே இல்லை. 3 இடத்துல 3 இருக்குது. இந்த 3 பகடையில் இல்லாத எண் தான் 3னுடைய எதிரே உள்ள எண். இங்கே பாருங்கள் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது, 4 இருக்கா அப்படின்னு பாருங்கள். 4ங்கிறது இங்கே இல்லை. அப்போ 4 வாய்ப்பு இருக்கும். 5 இருக்குது, 6 இருக்குது. ஸோ 4 தவிர எல்லா நம்பருமே நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பகடையில் இருக்குது. அப்போ 4 மட்டும்தான் இல்லை. அதனால் 3னுடைய எதிர்பக்கத்தில் உள்ள எண் 4. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 39,852 வகுத்தல் ரூட் ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 81 × 12. இந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல நான் எக்ஸ் இருக்கிறதா வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 39,852 என வகுத்தல் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 81 பெருக்கல் 12. இந்த ரூட் எக்ஸை அங்கேயும் அந்த 81 பெருக்கல் 12 கீழேயும் எடுத்துகிட்டு வரலாம். அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? 39,852/81 பெருக்கல் 12 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை நம்ம அடித்து போடணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம 2ஆம் வாய்ப்பால் அடிச்சிடுவோம். 6 2 12. இங்கே அடிக்கிறேன். 2 2 9 2 18 9 2 18 2 2 4 6 2 12. இப்போ திரும்பி நான் இதை 6ஆம் வாய்ப்பால் அடிக்கிறேன். 6ஆம் வாய்ப்பால் அடித்தா 6 3 18 பாக்கி 1, 6 3 18 பாக்கி 1, 6 2 12 1 6 6. இப்போ நான் இதை 9ஆம் வாய்ப்பால் அடிக்க போகிறேன்.
9 81. திரும்பி இதை 9ஆம் வாய்ப்பால் தான் அடிக்கணும். அப்போ 9 3 27, 9 6 42, 9 9 81. ஸோ திரும்பி 9ஆல் அடிக்கிறேன். 9 36, ஓர் 9 9. ஸோ எனக்கு கிடைச்சிருக்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 41ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸுங்கிறது 41ஓட ஸ்கொயர். அப்போ 41 பெருக்கல் 41. கண்டிப்பாக 1ல் முடிகிற நம்பர் தான் நம்மளுடைய ஆன்சர். இங்கே 1ல் 41 முடிஞ்சிருக்கு. ஆனால் 41ஐயும் 41ஐயும் பெருக்குனா 41 வராது. ஸோ வேற 1ல் முடிஞ்ச நம்பர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். A:5 ஈக்குவல் டு B:7 ஈக்குவல் டு C:8 எனில் A + B + C/Aஐ கண்டுபிடி. இங்கே ஏவுக்கு பதிலாக 5, பிக்கு பதிலாக 7, சிக்கு பதிலாக 8 போடுவோம். அப்போ A + B + C அப்படிங்கிறது 5 + 7 + 8 ஆக மொத்தம் 20. இப்போ கீழே நான் போட வேண்டியது A மட்டும்தான். ஸோ ஏக்கு பதிலாக 5. 20 5ஆல் அடித்தா 4. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 4. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 4 16 7 நான்காவது விகிதத்தை கண்டுபிடி. 4 16 7 அடுத்த விகிதம் கண்டுபிடிக்கணும். இது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கணும் 4x. அடுத்தது நடுவில் உள்ள ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு சமம், ஏன்னா இது விகிதம். அப்போ 4 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா 16 பெருக்கல் 7/4. 4ஆல் 16 அடித்தா 4. ஸோ 7 4 28. ஸோ ஆப்ஷன் பி 28 தான் இதனுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சுபா என்பவர் 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் சென்றால் 12 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் கடந்திருப்பார்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. சுபாங்கிறவங்க 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஸோ 12 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் நடந்திருப்பாங்க? கண்டிப்பாக 2 மணி நேரத்தில் 35 கிலோமீட்டர் நடந்திருந்தாங்கன்னா 12 மணி நேரத்தில் 35 விட அதிக தூரம் நடந்திருப்பாங்க. ஸோ இது நேர்மாறல் கணக்கு. நேர்மாறல் கணக்காக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸுக்கு மேலே உள்ள நம்பரை அப்படியே எழுதிட்டு சைடில் உள்ள நம்பரை தலைகீழாக எழுதிக்கணும். 2/12 அப்படிங்கிறத 12/2ன்னு எழுதிக்கணும். ஸோ இதையும் அடித்தா நமக்கு 6 வரும். ஸோ 6ஆல் நாம் பெருக்கணும். 6ஆல் பெருக்கணும்னா 210. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 210. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு காண உதவும் சூத்திரம் என்ன? ஜஸ்ட் ஃபார்முலா தான், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். 1/2 d1 into d2. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 1/2 3/4 5/6 7/8 9/10 11/12 மீப்போவை கண்டுபிடி. மீப்போவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேலே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் மீப்போவை, கீழே உள்ள நம்பர் எல்லாத்துக்கும் மீசீமை கண்டுபிடிக்கணும். இப்போ மேலே உள்ள நம்பரில் சின்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 1க்கு மீப்போவை என்னவா இருக்கும்? 1ஆ மட்டுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக மேலே உள்ள நம்பர் 1 மட்டும்தான். இப்போ கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் அப்படிங்கிறது இருக்கிறதுலே பெரிய நம்பர் பார்ப்போம் 12. 2ஆம் வாய்ப்பாலில் 12 வரும், 4ஆம் வாய்ப்பாலில் வரும், 6ஆம் வாய்ப்பாலில் வரும். ஸோ 8ஆம் வாய்ப்பாலில் வராது. அப்போ அடுத்த நம்பர் எடுத்தப்போம் 10. ரெண்டுத்தையும் பெருக்குனா 120. இப்போ இங்கே உள்ள எல்லாத்துலேயுமே 120 அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ கீழே போட வேண்டிய நம்பர் 120. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி 120. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம்.
நம்மளுடைய அடுத்த கணக்கு 4வது அறையில் உள்ள குறியீட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த குறியீடு பாருங்க, இது இப்படி இருக்கு. அடுத்த குறியீடு பாருங்க, இப்படி இருக்கு. அதாவது இந்த குறியீடை அப்படியே இந்த சைடு திருப்பி வச்ச மாதிரி இருக்கு. ஸோ இந்த குறியீடை அப்படியே நம்ம இந்த பக்கம் திருப்பி வச்சோம்னா இப்படி வரும். ஸோ இந்த குறியீடு தான் இங்கே வரப்போகிற குறியீடு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 2 தொடர் வரிசைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் முதல் வரிசை முழுமை பெற்றுள்ளது. சி என்ற இடத்தில் வரும் எண்ணை காண்க. இதில் பாருங்க, 8க்கு அடுத்தது ரொம்ப பெரிய நம்பராக போயிடுது, அதுக்கு அடுத்தது ரொம்ப சின்ன நம்பராக போயிடுது, திரும்பி பெரிய நம்பர், திரும்பி சின்ன நம்பர். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 8 என்ன செஞ்சால் 584 வரும் அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் 43 செஞ்சால் ரொம்ப ரொம்ப பெரிய நம்பர் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கும். ஸோ மேலே உள்ளதில் க்ளூ இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கணக்கை எப்படி போடலாம் அப்படின்னு யோசித்தோம்னா, ஜஸ்ட் 8 எதால் கூட்டுனா 43 வரும் அப்படின்னு யோசிங்க. 8 35ஆல் கூட்டுனா 43 வரும். ஸோ எல்லாத்தையுமே 35 கூட்டி கூட்டி கீழே எழுதுனா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சி தானே. அப்போ 467ஓட 35 கூட்டுனா நமக்கு 502 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 502 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சுருக்குக 9.8 ஹோல் கியூப் மைனஸ் 6.8 ஹோல் கியூப் பை 9.8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9.8 பெருக்கல் 6.8 ப்ளஸ் 6.8 ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக 9.8 ஏ அப்படின்னு வச்சுப்போம், 6.8 பின்னு வச்சுப்போம். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி, அவ்வளோதான். அப்போ இங்கே ஏவுக்கு பதிலாக 9.8, பிக்கு பதிலாக 6.8. ஸோ இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்க போகிறது 3. ஸோ ஆப்ஷன் டி 3 தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்ப்போம். 0.6, 9.6 மற்றும் 0.12 மீ போ மவை கண்டுபிடி. புள்ளி வைத்த எண்களுக்கு மீ போ ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இதை நான் புள்ளி வைக்காத எண், அதாவது பின்ன எண்ணாக மாற்றிக்கிறேன். 0.6 அப்படின்னா அதை 6/10ன்னு எழுதலாம். 9.6 அப்படிங்கிறத 96/10ன்னு எழுதலாம். 0.12 12/100ன்னு எழுதலாம். இங்கே கீழே நமக்கு 100 வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையும் 100ஆக மாற்றுறதுக்காக நான் மேலேயும் கீழேயும் 0 ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ கீழே எல்லாத்துலேயுமே 100ஆக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு கீழே வரப்போகிற நம்பர் 100 தான். இப்போ மேலே இருக்கிற நம்பருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா பெரிய நம்பர் எடுத்துக்கணும். 960 60ல் வருமா அப்படின்னு பார்க்குறோம். கண்டிப்பாக 60ல் வரும். ஏன்னா 0க்கு 0வை அடிச்சிடலாம். 960 60ஆல் பண்ணும்போது 0க்கு 0 அடிச்சிடலாம். இதை அடித்தோம் அப்படின்னா 1 6 6 6 36. ஸோ கண்டிப்பாக வரும். அதே போல் 12ல் வருமா அப்படின்னா 12லேயும் வரும், 80 வாட்டி வரும். ஸோ 960 தான் இதனுடைய எல்சிஎம். இப்போ 100 இருக்குது. ஸோ 0க்கும் 0க்கும் அடிச்சிடலாம். அப்போ 9.6 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 9.6 தான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் பேப்பர் தான் இது. இந்த கொஷின் பேப்பரில் உள்ள எல்லா கணக்குமே ரொம்ப டஃப்பாக இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு தான். ஸோ இதாட்டம் கொஷின் பேப்பர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கணக்கு எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதாட்டம் கொஷின் பேப்பர் உங்களுக்கு அமையும் போது கண்டிப்பாக மேக்ஸில் உங்களால் முழு மதிப்பெண்ணை எடுக்க முடியும். ஸோ திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை
நன்றி, வணக்கம்.